இருங்க பெரிய பாருங்க. என்ன லுக்கு அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும் முகரைய பாரு முகரைய. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மனுஷன் வேஷ்டி கட்டி உள்ள டவுசர் பழம் போட்டு போறாரு. அண்ணா அப்படி போங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். பாய்ண்ணே. டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. ஜிஎஸ்டியில் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துட்டீங்கனாலே கூடாஞ்சேரி தான் ரொம்ப ஹைலைட்டாக பீக்கில் போயிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்ததுலேருந்து இந்த ஏரியா சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. இப்போ வந்து டிமாண்டாக ஆகிட்டு இருக்குது. அதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒண்டர்லா தீம் பார்க் வேற ஓப்பன் பண்ண போகிறாங்க. வர 2ஆம் தேதி ஓப்பன் பண்ண போகிறாங்க மக்களே. அதுவும் இல்லாமல் பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஒரு 300 ஏக்கரில் வந்து வரப்போகுது. இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்தோட வேல்யூ அதிகமாகும். ஸோ டிமாண்டும் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு 50 ஏக்கர்ல மிகப்பெரிய டவுன்ஷிப்பா நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி ஃபேஸ் 5 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா நம்ம சோல்ட் அவுட் பண்ணி இப்ப ஃபேஸ் 6 தான் லான்ச் பண்ணிருக்கோம். சோ ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு 500 ஹாப்பி கஸ்டமர் இடம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட்டாங்க. நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர் எல்லாமே வீடு கட்டி குடி வந்துட்டாங்க. சோ கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா டைரக்டா ஓனர் கிட்ட தான் வாங்குறாங்க. சிங்கிள் ஓனர், எந்த ஒரு புரோக்கரேஜ் கமிஷனும் அவங்க கொடுக்க தேவையில்லை. சோ மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சதுரடிக்கு 1000 ரூபாய் நம்ம கம்மியா கொடுக்குறோம். அதனாலதான் நாங்க வந்து ஒரு 500 பிளாட்டுக்கு மேல வித்தின் ஒரு 2 இயர்ஸ்ல நாங்க சோல்ட் அவுட்டே பண்ணிட்டோம். ஃபேஸ் 6 வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 3.5 ஏக்கர்ல போட்டிருந்தோம். 81 பிளாட்டா நம்ம பிரிச்சிருக்கோம். அதுல 50% பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ரிமைனிங் 50% பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு.